கருப்பு சீரகம் விதைகள். கருஞ்சீரகம் எதற்கு நல்லது? இதன் விதை பல்லாயிரம் ஆண்டுகளாக மருந்து தயாரிக்க பயன்படுகிறது. கருப்பு விதை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், புற்றுநோயை எதிர்த்து போராடவும், வீக்கத்தை குறைக்கவும், ஆன்டிஹிஸ்டமைனாக செயல்படுவதன் மூலம் ஒவ்வாமை எதிர்வினைகளை குறைக்கவும் உதவும். கருப்பு ஜீராவின் நிலையான பரிந்துரைக்கப்பட்ட தினசரி உட்கொள்ளல் இல்லை. இருப்பினும், உங்கள் தினசரி உணவில் 1 முதல் 2 டீஸ்பூன் கருப்பு ஜீரா விதைகள் அல்லது பொடியை சேர்த்துக் கொள்வது அதன் சாத்தியமான ஆரோக்கிய நன்மைகளை பெறுவதற்கு நியாயமான அளவு. நான் கருப்பு விதைகளை ஒரே இரவில் ஊற வைக்கலாமா? நீங்கள் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் சில கலோஞ்சி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 8 முதல் 10 வரை விதைகளை 1 கிளாஸில் போட்டு இரவு முழுவதும் ஊறவிடலாம். காலையில் உட்செலுத்தப்பட்ட தண்ணீரை குடிக்கவும். இந்த எளிய நடைமுறை மலச்சிக்கலை போக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவும். உயர்தர தூய கலோஞ்சி எண்ணெய் மற்றும் விதைகளை பயன்படுத்த எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். கருப்பு விதைகளை நேரடியாக சாப்பிடலாமா? சுருக்கம்: கலோஞ்சியை பச்சையாக சாப்பிடலாம், உணவுகளில் சேர்க்கலாம் அல்லது தேன் அல்லது தண்ணீருடன் கலக்கலாம். எண்ணெயை நீர்த்துப் போகச் செய்து தலைமுடி மற்றும் தோலுக்கு மேற்பூச்சாக பயன்படுத்தலாம் அல்லது துணை வடிவில் எடுத்துக்கொள்ளலாம். கருப்பு விதையை யார் தவிர்க்க வேண்டும்? உங்களுக்கு ஏதேனும் சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தால், கருப்பு விதை எண்ணெயை எடுத்துக்கொள்வதற்கு முன் உங்கள் மருத்துவ வழங்குநரிடம் பேச பரிந்துரைக்கப்படுகிறது. இறுதியாக, வரையறுக்கப்பட்ட ஆராய்ச்சியின் காரணமாக கருவுற்றிருக்கும் அல்லது தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் கருப்பு விதை எண்ணெயை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். உணவுக்கு சுவையாக சிறிய அளவில் தவிர. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து ஆதரவை பதிவு செய்து AK1323 சேனலை பின்தொடரவும். நீங்கள் வெவ்வேறு வீடியோக்களை பார்க்கலாம். சமையல், டெக்னாலஜி, மின்னணுவியல், விற்பனை சலுகை பொருட்கள், பயண சுற்றுலா, மேலும் பயனுள்ள வீடியோக்கள். நன்றி. தயவுசெய்து ஆதரவை பதிவு செய்து சேனலை பின்தொடரவும். நன்றி.